Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம மட்டன் லிவர் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், 3 லவங்கம். இதெல்லாம் ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு துண்டு பட்டை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. நான் பட்டையை தூள் பண்ணி வச்சிருக்கேன், அதனால 1 டீஸ்பூன் அதை பவுடரா போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் 1, இதை லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மெலிசா நறுக்கின பூண்டு 4, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி. இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கு இல்லையா அந்த மசாலா பவுடர், நான் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 250 கிராம் மட்டன் லிவரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். நம்ம சாண்ட்விச்கான ஸ்டஃபிங் ரெடி. நம்ம சாண்ட்விச் ரெடி பண்ணிடலாம். ஒரு ஸ்லைஸ் பிரெட்ல பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. மெலிசா நறுக்கின தக்காளி, வெங்காயம், அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க லிவர் மசாலா, கடைசியா மேல ஒரு சீஸ் ஸ்லைஸ். இன்னொரு பிரெட்லயும் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அதை கடைசியா மேல வச்சிடலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா பட்டர் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாண்ட்விட்சை பட்டர் கோட் ஆகிற போல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வச்சிடுங்க. இது போல நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை கவர் பண்ணிடுங்க. 1 நிமிஷம் போல நல்லா டோஸ்ட் ஆகட்டும். இப்போ இதை திருப்பி போட்டு இன்னொரு சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மட்டன் லிவர் சாண்ட்விச் ரெடி. இப்போ இன்னொரு பேட்ச் நம்ம டோஸ்டரில் வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம். டோஸ்டரில் பண்ணுற சாண்ட்விச்சுக்கும் பேனில் பண்ணுற சாண்ட்விச்சுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஆனால் தவாவில் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய மட்டன் லிவர் சாண்ட்விச் ரெடி. நிறைய குட்டீஸ் லிவர்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ மதர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதை எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாமல். இந்த மாதிரி சாண்ட்விச்சாக கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.